நம சிவாய குருவாளிக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஜின்னை வச்சு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசிய பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி இந்த ஜின்னை வச்சு செய்யக்கூடிய வசிய பிரயோக முறைகள், அதாவது இந்த கணவன் மனைவி வசிய பிரயோக முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சில மாந்திரிகளும் சரி, ஒரு சில கணவன் மனைவிகளும் சரி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரியான முறைகள் வந்து நல்லா சக்தி வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சாமி, அந்த முறைகள் இருந்தால் கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறதுனால அந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட வெளிப்படையாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா, இதோடைய சக்தி அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே அபரிவிதமாக இருக்கும். மற்றும் வந்து இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான ஒரு ஆலோசனைகள் இல்லாமையும் நீங்கள் வந்து செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இது அவர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இது நிறைய பேர் கேட்குறனால தான் நான் இந்த பதிவு வந்து விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இந்த பூஜை வந்து நீங்கள் எப்போ செய்யலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் பண்ணணும். இதே வந்து 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த அன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முறையை அந்த அஞ்சனக்கல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த அஞ்சனக்கல் வந்து நீங்கள் முறையை எடுத்து அதை வந்து நல்லா வந்து இடித்து நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும். சரிங்களா? பொடி மாதிரி செய்து அது கூட வந்து நல்லா வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கணும். 5 விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு, இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணணும். அது இந்த மலை முகடுகளில் பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத சிறப்புன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மெழுகு பதத்தில் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு எந்திரம் மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கணும். சரிங்களா? ஒரு அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு, அந்த இடத்துல நல்லா வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து விட்டுட்டு, நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஒரு எந்திரம் மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா, நீங்கள் வந்து ஒரு பச்சை வர்ண பட்டு துணியில் வந்துட்டு அந்த இதை வச்சு நீங்கள் வந்து எந்திர மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? தப்பு இல்லை. இப்போ அந்த மாதிரி நீங்கள் எழுதி அதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு கீழே விரிச்சிடக்கூடாது, தலைவாழையில் விரித்து அதற்கு மேலே வந்துட்டு இந்த பச்சை விரிப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து விரித்து விட்டுட்டு நீங்களும் அமர்றதும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை விரிப்பில் தான் அமரணும். நல்லா வந்து உடலில் வந்துட்டு உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் எல்லாத்துலேயும் நல்லா வாசனை திரவியங்கள் வந்து நல்லா தடவிக்கணும். சரிங்களா? வாசனை திரவியங்களை தடவிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்துட்டு உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும். இதே நீங்கள் வந்து 3ஆம் பிறை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரியான பூஜைகள் செய்து இதை வந்து எடுத்து பத்திரமா நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், பிரிந்து சென்ற உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களா மனம் திருந்தி வெகு விரைவில் தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.